ஆங்கிலேயர் காலத்தில் ஒரு சின்ன சம்பவம் நடந்தது. அது வந்து உண்மை சம்பவம். அதற்கான பத்திரிகை எவிடன்ஸோடு இருக்குது, பத்திரிகை எவிடன்ஸோடு இருக்குதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இது என்ன அப்படின்னா, அந்த ஒரு இஸ்லாமிய ராஜா, அப்போ ஆங்கிலேயர் ஆட்சி நடந்துட்டு இருந்த, அதாவது பரவிட்டு இருந்த நாளில் இந்த ராஜாவுக்கு வந்து ஒருத்தரை பற்றி, அதாவது ஒரு நபர், அவர் வந்து ஒரு பெரிய ஞானி அப்படிங்கிற மாதிரியான விஷயம் வந்து அவருக்கு தெரிய வருது. என்ன அந்த ஞானிக்கிட்ட இருக்குது அப்படின்னா, அவரை இறந்துட்டா கூட, அதாவது அவர் இறந்ததுக்கப்புறமும் திரும்பவும் ஒரு சில நாட்கள் கழித்து உயிரோடு எதிர்த்து வரக்கூடிய திறமை வந்து அவர்கிட்ட இருக்குது அப்படின்றது சொன்னாங்க. அதாவது அந்த கூடு விட்டு கூடு பாயறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஸோ அதை வந்து அவரால் முடியும் அப்படிங்கிறது ராஜாவுக்கு தெரிய வரும். ஸோ ராஜா என்ன பண்ணார் அப்படின்னா, இதை வந்து அந்த முனிவர், அந்த நபரை போய், ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் இல்லையா, ஸோ உண்மையிலேயே இதை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு அந்த ஞானியை கிட்ட போய் கேட்குறாரு. ஞானி வந்து ஆமாம் என்னால் இதை செய்ய முடியும். ஆனால் ராஜா ஒரு கண்டிஷன் கேட்குறாரு. சப்போஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி இல்லை அப்படின்னா, செய்யலை அப்படின்னா உங்களை வந்து சிறைச்சேதம் செஞ்சுருங்க. இல்லை, கண்டிப்பாக என்னால் முடியும், நான் வந்து செய்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சில பயிற்சிகள் நான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சொல்கிறார். என்ன பயிற்சிகள் அப்படின்னா, அப்போ வந்து அவரை கவனிக்கிறார். என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்னால், அதை கூடு விட்டு கூடு பாயறதுக்கு, அது கூடு விட்டு கூடு பாயறதுன்றது ஒன்று இருந்தது அப்படிங்கிறத நம்ம சினிமாவில் நிறைய புத்தகங்களில் படிச்சிருக்கோம். ஆனால் இது உண்மையிலேயே கூடு விட்டு கூடு பாய முடியும் அப்படிங்கிறத ஒரு ஆங்கில ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு விஷயம், பத்திரிகையில் வந்த ஒரு உண்மை சம்பவத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. சரிங்களா? அப்போ அந்த முனிவர் அந்த நபர் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த ஞானி இந்த விஷயம் ராஜா கிட்ட ஒத்துக்கிறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, தன்னை வந்து ப்ராக்டிஸ் பண்ணார். என்னென்னா, சாப்பாடை குறைச்சிட்டார் படிப்படியாக. தன்னுடைய சீடர்கள் இருக்கார் இல்லையா, அந்த சீடர்கிட்ட சொல்லி தனக்கு வந்து படிப்படியாக ஆரம்பத்துலேருந்து, அதாவது 2 வேளைகள் சாப்பிட்டு இருந்தவர் ஒரு வேளை ஆக்கினார். அந்த ஒரு வேளையை திரவ உணவாக ஆக்கினார். அந்த திரவ உணவையும் படிப்படியாக குறைச்சி ஒரு காலம், கொஞ்சம் நாட்களில் வந்து சுத்தமாக சாப்பிடாமையே போனார். எதுக்கு அப்படின்னா, உடம்பை வந்து மிக மிக லைட்டாக ஆக்கிறதுக்காக. உடம்பை வந்து ரொம்ப லேசான ஒரு தன்மை. இந்த மாதிரி லேசான தன்மை இருந்தால் தான் நீரில் நடந்தாங்க, காற்று நடந்தாங்க, இதெல்லாம் தான். உடம்பை நம்ம எப்படி வச்சுக்கிறோம் அதை பொறுத்து தான் நம்ம எதை அச்சீவ் பண்ணணும்னு நினைப்போமோ அது சாத்தியமாகும். ஸோ அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக உணவை குறைச்சி ஒரு கட்டத்தில் அவர் சாப்பிடாமல் இருந்தார். அப்போது சாப்பிட்றதுனால மலம் வெளியேறது இல்லையா, அப்போ அவர் சாப்பிடாமல் ஒரு கட்டத்தில் மாறினதுக்கப்புறமா, சுத்தமாக சாப்பிடாம போகும்போது அந்த பயிற்சியை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு அவர் சுத்தமாக சாப்பிட்டதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, குடல் உள்ளே இருக்கிற உறுப்புகள் எல்லாத்தையுமே வந்து சுத்தம் பண்ண ஆரம்பிச்சார். எப்படி அப்படின்னா, தண்ணியை குடித்து வயிறை சுத்தப்படுத்தி வாந்தி வழியாக வெளியேற்றினார். அதே மாதிரி ஆசனம், ஒரு யோகா ஆசனம் ஒன்று இருக்குது. அந்த ஆசனம் எப்படின்னா, தண்ணிக்குள்ளே முங்கி உட்காந்துருவாங்க. எப்படி நம்ம வந்து மூச்சு தண்ணியை உரிகிறோம் இல்லையா, தண்ணியை நம்மளால் உரிய முடியுதுன்னா வாய் வழியா, அதே மாதிரி ஆசன வாய் வழியாகவும் நீரை உறிஞ்சி எடுத்தார். குடல் வரைக்கும் உறிஞ்சார். குடல் வரைக்கும் நீரை உறிஞ்சி அந்த நீர் வந்து ஆசன வாய் வழியாக உறிஞ்சி அவரால் மேலே எடுத்து குடல் எல்லாத்தையும் தண்ணியால் கழுவிட்டார். அதாவது கழிவே உடலுக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு பயிற்சி. அதுக்கு தான் முதல்லையே சாப்பிட்ற உணவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்திட்டார். அப்போ உணவு எடுத்துக்கொள்ள அப்படின்ற பொழுது செரிமானங்கள் நடக்காது, கழிவு நீக்கமோ இருக்காது இல்லையா. ஏன்னா உணவுன்றது ஒன்று வயிற்ற கொடுக்கும் தான் கழிவு பிரித்தல் அப்படின்னு, அதில் இருக்க கழிவை பிரிக்கிறதும் அதில் இருக்கிற ஆற்றலை வந்து உறுப்புகளுக்கு வழங்குறதுமான ப்ராசஸ் நடக்கும் இல்லையா. அப்போ சாப்பிடல அப்படிங்கும் பொழுது கழிவுகள் வந்து தேங்காது. அப்போ ஏற்கனவே ஒரு வாழ்வியல் முறைகள் மிகச்சரியாக இருக்கிறதுனால தேவையில்லாத, அதாவது அன்வான்ட் மார்பிட்ஸ் வந்து கழிவுகள் உடலில் தேங்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. சரிங்களா? அப்போ சாப்பிட்றதுலேருந்து வர பிரிகிற கழிவுகள் தான் இருக்குது. ஸோ அதையுமே படிப்படியாக உணவோட தேவையை உடம்புக்கு மொத்தமாக நிறுத்திட்டார். அப்போது சாப்பிட்ற உணவில் இருக்கிற கழிவுகளும் அவர் உடம்புல தேங்கலை. வயிற்றை வந்து சுத்தப்படுத்திட்டாரு. தண்ணி கொடுத்து அதை வாங்கி கொடுத்து அதை ஒரு முறையில், அது ஒரு யோகாசன முறையில் வயிறை சுத்தப்படுத்திட்டாரு. அதே மாதிரி குடலை சுத்தப்படுத்துறதுக்கு அவர் என்ன பண்ணார்னா, ஆசன வாய் வழியாக வந்து நீரை உறிஞ்சி எடுத்து அந்த குடலை உறிஞ்சி அப்படியே வெளியே அந்த தண்ணியை துப்புறது. எப்படி நம்ம வாங்கி இருக்கிற மாதிரி குடல் வழியாக அந்த நீரை உறிஞ்சி அதே வழி ஆசன வாய் வழியாகவும் அந்த குடலை சுத்தப்படுத்தினார். இதையும் அந்த தண்ணிக்குள்ளே உட்காந்து ஒரு ஆசன பயிற்சி செஞ்சு, யோகா செஞ்சு அதையும் சுத்தப்படுத்தினார். அதுக்கப்புறம் என்ன செஞ்சார்னா, ஒரு வெள்ளை துணியை ஆசனவாய் வழியாகவே குடல் வரைக்கும் உள்ளே இழுத்தார். எல்லாமே பயிற்சி தான். பாருங்கள், மனிதனுடைய பயிற்சின்னு செய்யும் பொழுது எதுவுமே சாத்தியன்றதெல்லாம் வந்து இதை ப்ரூவ் பண்ணியிருக்கான். அப்போ ஆசனவாய் வழியாக அந்த துணியை வந்து உள்ளே இழுத்து அந்த துணியோடைய அந்த பயிற்சி தான், தன்னுடைய உள்ள இருக்கிற உணர்வுகள் வழியாகவே அந்த துணியை குடலில் ஃபுல்லாக தொடச்சி கொஞ்சம்
கூட கழிவுகள் இல்லாத அளவுக்கு தொடர்ச்சி திருப்பி அதே ஆசனவாய் வழியாக வெளியெடுத்துருக்க அளவுக்கு சுவாச பயிற்சி செஞ்சார். அதுவும் ஒரு விதமான யோகாசன பயிற்சி. ஸோ இதை செஞ்சு அதே மாதிரி அந்த ஆசனவாய் வழியாக துணி எடுத்தார். ஸோ அந்த அளவுக்கு குடலை கம்ப்ளீட்டாக எந்த விதமான ஒரு கழிவுகளும் இல்லாத அளவுக்கு அந்த குடலை சுத்தப்படுத்தும். ஸோ இப்படியான சுத்தப்படுத்திட்டு உடம்பு முழுக்கையுமே எந்த கழிவும் இல்லாத அளவுக்கு ரொம்ப லேசாக மாற்றிட்டு அதற்கப்புறமா தன்னுடைய உயிரை வந்து அதாவது தன்னுடைய சீரன் கிட்ட சொல்கிறேன், நான் வந்து இப்போது உயிரை வந்து என் உடலுக்குள்ள வந்து வெளியேற்ற போகிறேன், இதை வந்து நீ பத்திரப்படுத்தி இந்த ஒரு சீசாக்குள்ளே வச்சுக்கோ, இத்தனை நாட்கள் கழித்து திரும்பவும் நான் வந்து என்னை வந்து திறந்துருக்குன்னா திரும்பவும் நான் வந்து அந்த உயிருக்குள்ளே வருவேன், என்னை தோண்டி எடுத்து பாருங்கள், என்னோடய உடலை வந்து தோண்டி எடுத்து பாருங்கள், அது அழுகாமல் இருக்கும், அதுக்கப்புறம் நான் உயிர் வந்து திரும்பி வந்துடுவேன் அப்படிங்கிறத அவர் சொன்னார். இது எதுக்காகனா இந்த உடல் வந்து மண்ணுக்குள்ளே போனால் அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கிருமிகள் சாப்பிட்டு நம்ம மண்ணுக்குள்ளே போகும்போது இந்த உடல் அழிஞ்சிடும் அப்படிங்கிறது உண்மை. அந்த ராஜா கிட்ட அவர் என்ன சேலஞ்ச் பண்ணார்னா, என்னுடைய உடல் அழியாது, மண்ணுக்குள்ளே புதைச்சாலும் அது வந்து அழியாது அப்படின்னு சொல்லுவார். ராஜா அதை நம்பலை. எதனாலனா கழிவுகள் இருக்கிற உடம்புல தான் கிருமிகள் அந்த கழிவை சாப்பிட்றதுக்கு தான் வரும் அப்படின்றது அவருடைய ப்ரூவ் பண்ணார். அப்போது அழிஞ்சு போகும் அப்படிங்கிறது தான் உண்மை. மண்ணு தின்னுடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்போது என்னோடய உடலில் நான் கழிவே சேர்க்கலை அப்படிங்கும்போது என்னுடைய உடல் பரிசுத்தமாக இருக்கும். பரிசுத்தமான உடம்புல கிருமிகளால் வர முடியாது. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலான்றதை அடுத்ததை நான் சொல்கிறேன். பாடி சயின்ஸ் என்ன, இது என்ன அதோட அதை சுற்றி இருக்குது. ஆனால் அவர் சொல்ல வந்ததை மட்டும் இப்போ நம்ம பார்க்கலாம், சரிங்களா? இதை தான் ராஜா கிட்ட பெட் கட்டியிருக்காரு. ராஜாவும் ஒத்துக்கிட்டு இருக்காரு. இப்போது அவருடைய உடலில் இருக்கிற உயிரை வந்து வெளியெடுத்து வேறு ஒரு பாட்டிலில் தனியாக எடுத்து வச்சுட்டா சீரன். இது எல்லாமே ராஜாவுடைய கண்காணிப்பையும் அவரோட இரவு பகல் முழுக்க அவருடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணி அதை பதிவு செஞ்ச விஷயம்தான் இது. அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா அவருடைய உடலில் இருக்கிற உயிர் வெளியே எடுத்தாச்சு. இப்போ உடல் சடலம், இந்த சடலத்தை ஒரு மண்ணுக்குள்ளே போட்டு புதைச்சி வச்சுட்டாங்க. புதைச்சி பல நாட்கள், எத்தனையோ சில நாட்கள் மாதங்களோ ஏதோ வரைக்கும் அப்படியே இருந்தது. சில மாதங்கள் கழித்து திருப்பி தோண்டி பார்த்த ராஜா அப்படியே அதிர்ச்சி ஆகிட்டார். அந்த உடல் முதல் நாள் என்னைக்கு அவர் உடல் உயிரை பிரிச்சுட்டாரோ அன்னைக்கு எப்படி அந்த உடல் இருந்ததோ அதே மாதிரியான நிலையில் கொஞ்சம் கூட ஒரு வாசனையோ, அதாவது பிணம் மேலே வர வாசனையோ இல்லை அழுகின நிலையோ இல்லை கிருமிகளோ எதுவுமே இல்லாமல் அப்படியே அந்த உடல் திரும்பவும் அதை வெளியே எடுத்ததுக்கப்புறம் அந்த சில முறைகள் வழியாக வந்து அதுக்குன்னு சில யுத்திகள் பயிற்சிகள் இருக்குது. அந்த உயிர் வந்து திரும்பவும் அந்த உடலுக்குள்ளே போகிறதுக்கு அதை அந்த சீரன் எல்லாமே சொல்லிக் கொடுத்து தான் போனார் அந்த முனிவர், அந்த ஞானி. அப்புறம் அந்த திறந்த உடனே அந்த உயிர் வந்து திரும்பவும் அந்த உடலுக்குள்ளே வந்தது. அதுக்கப்புறம் அந்த முனிவர், அந்த ஞானி வந்து உயிரோடு வந்தார். இதை வந்து ஆச்சரியப்பட்டு இதை வந்து ஒரு ஆங்கிலேயர்கிட்ட அந்த இஸ்லாமிய ராஜா வந்து ஷேர் பண்ணதும் அதுக்கான கண்காணிப்பு எல்லாத்தையுமே சொன்னதுனால அவர் வந்து இந்த ஒரு பத்திரிகையில் எழுதி லைப்ரரியில் எழுதி, அது எனக்கு சரியாக எந்த பத்திரிகை எந்த வருஷம் தெரியல, ஆனால் 18th century தான் நினைக்கிறேன். ஆங்கிலேயர் ஆட்சி காலங்களில் தான் நடக்குதா பதிவு செய்யும். ஸோ இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா